வணக்கம் வணக்கம் மக்களே. இன்று நாம் பார்க்க இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு தகவல். அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எல்லோரும் விண்ணப்பிச்சிருப்பீங்க. அவங்க தான் இப்போ வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ரெண்டு விதமான பேர், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று போஸ்ட் ஆஃபீஸுக்கு விண்ணப்பிச்சிங்க, இன்னொருத்தர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு விண்ணப்பிக்க தவறுவீங்க. ரெண்டே பேர் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிச்சிங்க பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர். விண்ணப்பிக்காதீங்க பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு வேலை வாய்ப்பு வருது, இது போஸ்ட் ஆஃபீஸ்லேயே. அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கு நிறைய பேர்த்துக்கு நாங்களும் விண்ணப்பிச்சும் கொடுத்துருந்தோம். இந்த விண்ணப்பிச்சு கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நம்ம எடிட்டும் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ நிறைய பேர் டைம் முடிஞ்சது, அதுக்கப்புறமும் எடிட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எடிட்ஸ் ஆப்ஷன் ஒரு 2 days தான் கொடுத்துருந்தாங்க, 2 or 3 days தான் கொடுத்துருந்தாங்க. அது உடனே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துட்டாங்க. அடுத்தது எப்போ வரும்னு கேட்குறாங்க. எடிட் ஆப்ஷன் ஒன்ஸ் தான் கொடுப்பாங்க, அதை அப்டேட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் கேட்குறாங்க. அடுத்தது நீங்கள் ரீஅப்ளை தான் பண்ணிக்கணும். அதாவது ரீஅப்ளைனா அடுத்தது வரக்கூடிய வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்லாம் எப்போ வரும், கட் ஆஃப் மார்க் என்ன, நாங்கள் 230 தான் எடுத்திருக்கோம், எங்களுக்கு எப்படி மார்க் கிடைக்கும், இது எல்லாமே எலிஜிபிள் ஆகுமா, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுமான்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருக்காங்க. நான் 300 மார்க் எடுத்திருக்கேன், 480 எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமா, மெரிட் லிஸ்ட் 1 வந்திருக்கு, மெரிட் லிஸ்ட் 1 எப்படி பார்க்கறது, எப்படி எங்கள் நம்பரை செக் பண்ணுறது, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் துல்லியமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சிருக்கேன். வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெரிட் லிஸ்ட் 1, 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணோன்னா பிடிஎஃப் லிங்க்கு நான் கொடுப்பேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டியில் கொடுக்கலாம். வரக்கூடிய வீடியோ 1 by 1 வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன், அதை வீடியோ கீழே கொடுக்கலாம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் எங்கே எடுக்கணும், எப்படி பார்க்கணும், எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நான் சொல்லுவேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய விருப்பத்திற்கே. அந்த நிறைய பேர் அந்த எடிட் ஆப்ஷன் கேட்டிருந்தீங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் அந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லாம் இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பு வரும் அடுத்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, அது ஆஃப்லைன் மூலமாக வரும். ஏன்னா அது இப்போ ஒரு ஜாப் ஒரு வருஷத்துக்கே இத்தனை ஜாப் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்குது. நோட்டிஃபிகேஷன் இத்தனை டைம் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜரில் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்பு அடுத்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவே விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பும் வருது. அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் மார்க்கெலாம் நீங்கள் ஒன்ஸ் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதுமாரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். நாங்கள் விண்ணப்பிச்சு கொடுத்த வரைக்கும் மினிமம் 70 இடம் போட்டு கொடுப்போம். எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வேணும், அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வேணும் அப்படி கிடையாது. வேக்கண்ட் எங்கே இருக்குதோ அங்கே போட்டுக்கோங்க, புரியுதுங்களா? வேக்கண்ட்டு எங்கே அவைலபிளாக இருக்குதோ அங்கே தான் நாம் போடணும் ஒழிஞ்சு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடுன்னு வச்சுக்கோங்களேன். ஈரோட்டில் மொத்தமே ஒரு 20 வேக்கண்ட்டு 20 இடத்துல தான் போட முடியுது. 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஒரு 20 இடத்துல போடலான்னு வச்சுக்கோங்க. அதுவே சேலம் சைடு வந்தீங்க அப்படின்னா 70 இடத்துல போடலாம். அதுவே நாமக்கல் சைடு போனீங்க அப்படின்னா 90 இடத்துல போடலாம். அப்படின்னா நீங்கள் எங்கே போடணும், நீங்கள் ஈரோடாக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம். சென்னையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமே ஒரு 20 இடம் வரல, 10 இடம் தான் வந்துச்சு. ஒருத்தர் சென்னையில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தார், எனக்கு சென்னையிலே வேணுங்க, அதனால் நீங்கள் சென்னையிலே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையிலேயே போய் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 30 இடம் தான் இருந்துச்சு. நான் சொன்னேன், சென்னையில் வேண்டாம், நான் அதர் டிஸ்ட்ரிக்டில் போடுறேன். மார்க் அவர் எவ்வளோ எடுத்துட்டாருன்னா 490 சம்திங் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தார். 489 சம்திங் 90 பக்கமாக எடுத்திருந்தார். நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன், நீங்கள் சென்னையில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது, நான் அதர் டிஸ்ட்ரிக்டில் நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டுமே ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்தெந்த ஊர்லலாம் வேக்கண்ட் அதிகமாக இருக்கோ, சேலம் சைடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கண்ட் அதிகமாக இருந்தது,
நாமக்கல் சைடும் ஓரளவுக்கு இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்னியாகுமரி, திருப்பத்தூரோ திருவள்ளூரோ சம்திங் அந்த லைனில் போட்டேன். இன்னொருத்தருக்கு அவர் 450 மார்க்கு, அவருக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 75 இடத்துல போட்டு கொடுத்தேன். இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கண்ட் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே தான் நம்ம பார்த்து போடணும். மற்றபடி நீங்கள் எடுத்துக்காட்டுக்குன்னா இப்போ ஈரோட்டில் ஒரு 10 இடம் இருக்குது, எனக்கு ஈரோட்டிலே வேணும் அப்படின்னா அந்த 10 இடத்த மட்டும் தான் நீங்கள் போட முடியும். அந்த 10 இடத்துல நீங்கள் எப்படி மெரிட்டில் வரீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எத்தனை மார்க்கு? 300 மார்க்குன்னு வச்சுக்கோங்க. 305 எடுத்தவன் 10 பேர் இருக்கிறான், 302 எடுத்தவன் 10 பேர் இருக்கிறான். அப்போனா அந்த 20 பேர்த்துக்கு அடுத்தது தான் நீங்கள் வருவீங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து மார்க் அடிப்படையில் வந்து எடுக்கிறது. இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு தான் சீனியரிட்டி கொண்டு வருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீனியரிட்டி வந்து கடைசியாக தான் வரும். மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு மெரிட்டில் ஃபஸ்ட்டு 1 செகண்டுன்னு வரும். இப்போ ஈரோட்டில் ஒரு 10 பேர்னு 20 பேர்னு வச்சுக்கோங்களேன், 20 இடம் போட்டாச்சு. இந்த 302 3 எடுத்தவொடனே 20 பேர் வந்துட்டான். நீங்கள் எங்கே போவீங்க? அதுக்கு தான் என்ன சொல்கிறது அப்படின்னா, அதிகமாக 70 வேக்கண்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒருத்தராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த 70 வேக்கண்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறது. நாங்கள் போட்டு கொடுக்குறோமே அப்படி தான் கொடுக்குறோம். இல்லைங்க எனக்கு வந்து 5 இருந்தாலும் என் இடத்துலையே போட்டு கொடுங்க அப்படின்னா கூட, இல்லைங்க நீங்கள் மார்க் நல்லா எடுத்துருக்கிறீங்க, அதனால் இப்படி வந்து வெளியில் போடுங்க, உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில பேர்த்துக்கு சொல்லியுமே, இல்லை எனக்கு வேண்டாம், வெளியிலன்னா எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து சென்னையிலே வேணும், என்னுடைய எல்லாமே இங்கே தான் சென்னையில் தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாய்ப்பு ஒரு டைம் தான் கிடைக்கிது அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் கூட போய் ஒரு 5 மாதம் 6 மாதம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே பிடிக்கிற மாவட்டத்துக்கு மாற்றிட்டு போங்களே, அதுக்கு என்ன ப்ரொசீஜராக உங்களுக்கு தெரியும். அது கொடுத்து நீங்கள் மாற்றிட்டு உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இல்லை எனக்கு சென்னையிலே தான் வேணும் அப்படின்னா அது வந்து கிடைக்கிறது ரொம்ப 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 கடினம். சென்னையில் ரொம்ப கம்மி வேக்கண்டுங்க, சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு 10 கூட வரலன்னு நினைக்கிறேன். நார்த்துன்னு சொல்லி 2-3 பிச்சுருந்தானுங்க சென்னையை. அதில் 1 மட்டும் தான் 7 என்னமோ வந்துருந்துச்சு, மற்றது எல்லாமே 2 1 வந்துருந்துச்சு. அநியாயத்துக்கு ஒரே ஒரு போஸ்டிங் சென்னையில். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் 450 480 எடுத்தவனாக இருப்பான் அந்த மெரிட்டில், அவனுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் 300 எடுத்துருந்தீங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 320 சம்திங் எடுத்தீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளே போயிருக்காங்க, எங்களுக்கு தெரிஞ்சே உள்ளே போயிருக்காங்க. அவங்க போட்டது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்போ எங்ககிட்ட ஒரு கால்குலேஷன் போடுறாங்க, என்ன பண்ணலாம் எப்படின்னு. நாங்கள் வந்து இந்த பிளானை மட்டும் தான் சொன்னோம். இப்போ நாங்கள் சொன்ன பிளான் உங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாக சொல்லியிருக்கோம். அதேமாரியே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் சொன்னோம், இதுமாரி பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் ஆகி நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த மெயின்டைன் பண்ணி சொன்னோம். அந்த இடத்துல போய் போட்டாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 305 306 தான். ஆனால் அங்கே இருந்த மார்க் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 சம்திங் தான், 250 220 இதுமாரி சம்திங்கில் தான் இருந்தாங்க. யாருமே 300 கிடையாது. இவர் 305 மார்க்கு, மெரிட் லிஸ்ட்டு, எந்த ஒரு செலவுமே கிடையாது. உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர், உடனே வந்து எல்லா ஃப்ரிட்ஜ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடித்த உடனே வேலை. அது எந்த இடம் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற பகுதியிலேயே மலைப்பகுதி, மலைவாழ் மக்கள் இருப்பாங்க. ஒரு மேலே போயிட்டு கீழே வரணும், ஒரு மலை ஏறி இறங்கணும், அதுமாரி இருக்கிற பகுதியில் வேக்கண்டு ஒரு 20-30 இருந்தால் கூட போதும், மினிமம் போதும். ஏன்னா படிச்சிருக்கிறதே மொத்தம் 10 பேர் தான். அந்த 10 பேர்த்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பாஸ் ஆனவங்க தான் இருப்பாங்க. அந்த ஜஸ்ட்டு பாஸ் ஆனவங்க நீங்கள் போய் ஒரு 300 மார்க் எடுத்தீங்க, இல்லை ஒரு 250 மார்க் எடுத்தீங்க, அங்கே சப்போஸ் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை தான் முதல்ல தேர்ந்தெடுப்பாங்க. முதல் மெரிட்டில் நீங்கள் தான் வருவீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயம். இல்லை சென்னையிலே தான் வேணும்னா சென்னையில் உங்களோட நிறையா இருப்பான், எனக்கு ஈரோட்டில் தான் வேணும் அப்படின்னா ஈரோட்டில் உங்களோட மார்க் அதிகமாக இருப்பான், சேலம் தான் வேணும்னா சேலத்துலேயும் அதிகமாக இருப்பான். அந்த சேலத்தில் எங்கே போடலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு வெரிஃபை பண்ணோம். அந்த வெரிஃபைக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து சொல்கிறது, இதுமாரி மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்கள அந்த இடத்துல கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஒவ்வொருத்தர் நினைப்பீங்க இது வந்து அவங்க மலைக்கெல்லாம் போயிட்டு வரணும்,
1 வருஷம் தாங்க கஷ்டப்படுறீங்க. அப்புறம் உடனே நீங்கள் தேவையான இடத்துக்கு நீங்கள் வந்து மாற்றிட்டு வந்துடலாம். அங்கேயே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே இன்னொருத்தன் விண்ணப்பிச்சிருப்பான், அவன் அங்கே போயிடுவான். அதுமாரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த செட்டு வரக்குள்ள மலைவாழ் மக்களே ஒருத்தர் செலக்ட் ஆகிருந்தானா அங்கேயே அவனை போட்டுருவாங்க. அதெல்லாம் நிறையா ஃப்ரிட்ஜர் இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் பயந்துக்க தேவையில்லை. நீங்கள் கட்டாயமாக வந்து இதுமாரி போடணும். நான் அடுத்த இப்போ வரக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸுக்கு கூட நான் வந்து இதை சொல்லுறேன். நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்போயும் வந்து ரிமைண்ட் பண்ணுவேன், வீடியோவும் போஸ்ட் பண்ணுவேன், கம்யூனிட்டி டேப்லையும் போடுவேன், டிஸ்கிரிப்ஷனையும் போடுவேன், வேர்டாகவும் போடுவேன். அப்போ வேலைவாய்ப்பு வரக்குள்ள நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் நான் போடுறதும் உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு செயின் மாரி கோர்த்துருந்தால் மட்டும்தான் நீங்கள் எங்கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். இல்லை செயின் நீங்கள் கோர்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவில் இன்னொன்று சொல்லியிருப்பேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அதனால் நீங்கள் ஒரு செயின் மாரி கோர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம பைக்கில் எப்படி சுற்றிக்கிட்டே இருக்குதோ அதுமாரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு வர நான் அப்டேட் பண்ணால் ஒரு ரெகுலராக நம்ம வந்து சுற்றிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். மெரிட் லிஸ்ட்டு எப்போ வருது அப்படின்னா இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள்ளே. வேலைவாய்ப்புக்கு ஒரு மாதம் டைம் எடுத்துட்டாங்களா, விண்ணப்பிக்க ஒரு மாதம் டைம், 30 நாள் டைமு. அதேமாதிரியே இது வந்து ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20 நாள் ஆயிரும். மெரிட் லிஸ்ட்டு 1, 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. 1ல் செலக்ட் ஆகலை அப்படின்னா 2ல் ஆவாங்க. 2ல் செலக்ட் ஆகலை அப்படின்னா அடுத்த வேலைவாய்ப்பு நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அதை வந்து நான் மெரிட் லிஸ்ட் வந்த உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் லிங்க்ஸ் வந்த உடனே அப்டேட் பண்ணுவேன். அது இப்போ வரலாம், நாளைக்கு வரலாம், நாளான்னைக்கு வரலாம், 5 நாள் கழிச்சு கூட வரலாம். இந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி லிங்க் வந்தது அப்படின்னா இதில் கொடுப்பேன். இல்லை ரிமைண்டிங் வீடியோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலான விளக்கம் தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் கேட்குற கேள்வி, அந்த பிடிஎஃப் வந்தது உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நாட்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா விதமான தகவலையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்டேட் கொடுங்க போஸ்ட் ஆஃபீஸுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நேரடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தொடர்பு இருக்குது. ஓப்பன் டாக்காக சொல்கிறேன், போஸ்ட் ஆஃபீஸில் எங்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்குது. எந்த ஒரு அசைவாக இருந்தாலும் துல்லியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து சொன்னதோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் சொன்னது, இதுமாரி பண்ணனா இந்த ஃப்ரிட்ஜில் பண்ணால் இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அது விண்ணப்பிக்கிறப்பையும் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா வெரிஃபை ஆகலாம், கொஞ்சம் டக்குன்னு முன்னாடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களை நம்பி வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் விண்ணப்பிச்சு கொடுத்துருந்தோம், எல்லா விதமான அப்டேட்டுமே பண்ணியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வரும். கட்டாயமாக இன்டர்வியூ செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ஏதாச்சும் போக முடியாத சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போகலை அப்படின்னா அடுத்து அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வரலைன்னா உடனே போஸ்ட்போன் பண்ணிட மாட்டாங்க. உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு கீழே யார் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அந்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைப்பாங்க. அந்த வெரிஃபிகேஷனுக்கு போகாந்து விட்றாதீங்க. இது எல்லாமே போங்க, மெயில் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஒருத்தருக்கு வரல இன்னொருத்தருக்கு வரல அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து எங்கள் ஊர்லேயே இப்போ ஒரு 100 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்கன்னா 20 பேருக்கு தான் மெயிலே வந்துருக்கோம். அந்த 20 பேர் தான் லக்கான ஆள். இதில் ஒரு லக்கி பர்சனுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு. மற்றபடி இப்போ விண்ணப்பிச்சவங்க எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்புலாம் கிடைக்கிறது சாத்தியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மினிமம் உங்களால் ஒரு 5 பேர் பொழைச்ச மாரி இருக்கட்டும், ஒரு 5 பேர்த்துக்கு மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்துக்கிட்டும், அவங்களும் விண்ணப்பிக்கட்டும். உங்களுடைய உறவினர்களாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொழைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக ஒரு அரசு வேலை கிடைக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த வேலைவாய்ப்பு தேடி வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு அடுத்த அப்டேட் வரப்போகுது. இந்த மெரிட் லிஸ்ட்லாம் எப்போ வருது அப்படின்னா இன்னும் 20 நாட்களுக்குள்ளே வந்துடும். இன்னும் 2-3 நாளைகளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாமே ஸ்டார்ட் பண்ண வெரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டாக்குமெண்ட் ரிஜெக்ட் ஆகுது, அது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்னும் 2-3 நாளைக்குள்ளே பண்ணிவிட்டு இத்தனை டாக்குமெண்ட் வந்துச்சு, இத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க.
நான் எல்லாமே ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.